பத்மாசனோபவிஷ்டம் பரபதயுகலீ நிவிஷ்ட சைதன்யம் பரதத்வபோதமுத்ரம் பரமாச்சாரியம் பராங்குஷம் வந்தே. எம்பெருமானானவன் ஆத்மாக்கள் உய்வடையும் வண்ணம் பற்பல காரியங்களை செய்திருக்கிறான். அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே என்னார் ஆழ்வார். எம்பெருமானானவன் நமக்கெல்லாம் உபகாரம் செய்வதற்காகவே இருக்கக்கூடியவன். அவன் எவ்வளவு உபகாரங்கள் செய்திருக்கிறான், நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறான் என்பதற்கு ஒரு அளவே இல்லை, எண்ணிக்கையே இல்லை. பெருமானே நீ பண்ணின உபகாரங்கள் என்னதான் சொல்ல முடியுமே வழியா, இவ்வளவு உபகாரங்கள் இனி எண்ணி முடிக்க முடியாது. அப்படி எண்ணற்ற உபகாரங்களை எம்பெருமானானவன் ஆத்மாக்களின் பொருட்டு செய்திருக்கிறான். அந்த உபகாரங்களில ஆத்மாக்களுக்கு மெய்ஞானம், உண்மை அறிவு அது உண்டாவதற்காக செய்த உபகாரங்கள் பற்பல. வேதத்தை கொடுக்கிறது, வேதத்தினுடைய அர்த்தத்தை அறிய மாட்டாதவர்களுக்கு வேதார்த்தத்தை விளக்கக்கூடிய உபபிரமணங்கள் அவைகளை கொடுத்தல், அதுக்கு மேலே ஸ்மிருதிகளை கொடுத்தல், ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரத்தை தானும் உபதேசித்தல், ரகசியத்திரயத்தை கொடுத்தல், இப்படி பற்பல உபகாரங்களை எம்பெருமான் தானும் செய்தருளினான். அதுக்கு மேலே அவன் செய்த ஒரு பெரிய உபகாரம், இவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அதிகாரிக்கு மட்டும் இருக்கக்கூடியவைகள், அதிகிருத்த அதிகாரம் என்று சொல்லுவார்கள். எல்லாராலும் இவத்தை கற்க இயலாது, சிறரால மட்டுமே கற்க இயலும். அப்படி அல்லாமல் சர்வாதிகாரமாக எல்லாராலும் கற்க முடிந்தபடியாக, எல்லாரும் கற்கலாம்படியாக அமைந்த ஒரு கிரந்தம் அல்லது கிரந்தத்தினுடைய தொகுப்பு தான் அருளிச்செயல் என ஆழ்வார்களுடைய அருளிச்செயல்கள். பிரசித்தமாக 4000 திவ்ய பிரபந்தங்கள்னு சொல்லிக் கொண்டு வருகிறோம். இவைகளுக்கு என்ன ஏத்தம் என்னால், மற்ற எல்லா கிரந்தங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய கிரந்தராசிகள் எல்லாம் ஒரு தட்டு என்னால் இவைகள் ஒரு தட்டுன்னு சொல்லலாம்படியாக அப்படி பெரிய ஏத்தத்தை உடையவைகள். வேதத்தை காட்டிலும் ஏத்தமுடையவைகள். வேதத்தை அத்தியனம் செய்யும் காலத்தே கூட இந்த திராவிட வேதமாக இருக்கக்கூடிய அருளிச் செயல்களை கற்றுக்கொண்டேதான் வேதத்தை கற்க வேணும். நிஷ்பலா தேன ரஹிதா சாத்வப்ரணவ மந்திரவத்து. இனி எப்படி ஒரு மந்திரத்தை கற்கும் போது அல்லது மந்திரத்தை உச்சரிக்கும் போது பிரணவம் இல்லாமல் மந்திரத்தை உச்சரித்தால் பயனில்லையோ, அதே போல ஒருவன் அருளிச் செயல்களை கல்லாமல் வெறும் வேதத்தை மட்டும், சம்ஸ்கிருத வேதத்தை மட்டும் கத்தானே ஆனால் அத்தாலே பயனில்லை என்று தெளிவாக வச்சனங்கள்லாம் சொல்லுகின்றன. இத்தோட கூடவே அது அத்தியனம் செய்யப்பட வேணும் என்று திராவிட வேதத்தோட கூட சம்ஸ்கிருத வேதத்தை நாம் கற்க வேணும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த திராவிட வேதங்களை கத்தால்தான் சந்தங்களாயிரமும் அறியக்கத்து வல்லார் என்கிற ரீதியிலே எப்படி சம்ஸ்கிருத வேதத்தை கத்தவனைத்தான் த்விஜன் கொண்டாடுகிறோமோ, அதே போல வைஷ்ணவன், ஸ்ரீ வைஷ்ணவன் 6 ஏன்னா அருளிச் செயல்களை கத்தவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன். அருளிச் செயல்களோட ஒரு சம்பந்தமுடையவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவன். அது இல்லாதவன் ஸ்ரீ வைஷ்ணவன் கிடையாதுன்னு
இப்படி ஆழ்வார்களுடைய திருவாக்குகள்லேருந்தே நாம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தம். அரியக்கத்து வல்லார் வைஷ்ணவர் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார் தாமே. ஆக நாயனார் தாமும் அப்பதான் வைஷ்ணவத்துவ சித்தி ஏற்படும். வைஷ்ணவனாக ஒருவன் ஆக வேணுமே ஆனால் ஆழ்வாருடைய அருளி செயலை கற்க வேணும் என்று நாயனார் அருளி செய்கிறார். ஆக ஒருவனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பூர்த்தி அத்தை கொடுக்க வல்லதாக அருளி செயல் அமைந்திருக்கிறது. அவ்வளவு ஏற்றமுடையது அருளி செயல். அந்த அருளி செயலிலேயும் தாரமாக அமைந்தது எப்படி வேதங்களிலே புருஷ சூக்தம் முக்கியமோ, புராணங்களிலே ஸ்ரீவிஷ்ணு புராணம் அது தலை சிறந்ததாக இருக்கோ, தர்மசாஸ்திரங்களிலே மனு தர்மசாஸ்திரம் அதுக்கு ஒரு ஏத்தம் இருக்கிறதோ, அதே போல அருளி செயல்களுக்குள்ளே ஆழ்வாருடைய திருவாய்மொழி ஒப்புயர்வற்றதாக அமைந்த ஒரு கிரந்தம். அத்த விளக்க வந்தவைகளாக அத்தை சார்ந்தவைகளாகத்தான் மற்ற ஆழ்வாருடைய அருளி செயல்கள் எல்லாம். ஆகையாலே திருவாய்மொழிதான் திராவிட வேதத்திலே அருளி செயல்ல பிரதானமாக அமைந்த ஒரு திவ்ய கிரந்தம். அது திருவாய்மொழிக்கு பலவிதமான வைபவங்களை ஆழ்வார் தாமே அருளி செய்கிறார். எங்கனைய சொல்லிலும் இன்பம் பயக்குமே. சொன்னா போரும். திருவாய்மொழியை எந்த விதமாக சொன்னாலும் சரி, கேட்ட மாத்திரத்தில் எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகும். மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூவுமால் என்று திருவாய்மொழி. நம்மாழ்வார் மணிவண்ணான்னு அழைச்சாருன்னா மரங்கள்லாம் அழுமா. ஐயோ ஆழ்வார் இவ்வளவு கஷ்டப்படுறாரே, ஐயோ ஆழ்வார் இவ்வளவு கஷ்டப்படுறாரேன்னு மரங்கள்லாம் அழுமா. மரங்களுக்கெல்லாம் அவ்வளோ அறிவு இருக்கா? மரங்கள்லாம் இறங்குமா என்று கேட்டாவ எம்பார் சமாதானம் அருளி செய்வரா? இந்த திருவாய்மொழி நம்மாழ்வார் அருளி செய்து 4000 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. அது எம்பாருடைய காலத்துல 4000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்பொழுது 5100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அது இருக்கட்டும். எம்பார் காலத்துல திருவாய்மொழி அருளி செய்து 4000 வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து. இந்த திருவாய்மொழி ஆழ்வார் அருளி செய்த பிறகு எவ்வளவு பேர் வாயில புகுந்து புறப்பட்டதோ தெரியாது. என்னன்னா பக்தி இருக்கிறவாளும் திருவாய்மொழி சொல்லியிருப்பா, பக்தி இல்லாதவாளும் திருவாய்மொழியை சொல்லியிருப்பா. எவ்வளவு பேர் வாயில புகுந்து புறப்பட்டதுன்னு தெரியாது. இன்னைக்கு நாம சொன்னா கூட யாரோ ஒருத்தர் திருவாய்மொழி சேவிக்கிறார். ஒரு அரையர் சுவாமி திருவாய்மொழி சேவிக்கிறார் நம்மருடைய திருவத்தியன உற்சவத்திலே, ராத்திருநாள்ல இராத்திருநாள்ல சேவிக்கிறார். திருவத்தியன திருநாள்ல அவர் சேவித்தார்னா கேட்டா நம்முடைய நெஞ்சு எப்படிப்பட்டது தெரியுமோ இல்லையோ? சுக்கான் பரல் என்று சொல்வார்கள். ரொம்ப கூராக இருக்கக்கூடிய கல்ல போல, சுண்ணாம்பு கல்ல போல, சுண்ணாம்பு கட்டிய போல, அல்லது கூராக இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் அத்த போல கல்ல போல இருக்கக்கூடிய நெஞ்சு என்னானாலும் உடையாது, என்னானாலும் எழகாது. அப்படிப்பட்ட நம்ம நெஞ்சே திருவாய்மொழி அரையர் சுவாமி சேவித்தா இதை கேட்டா நம்ம நெஞ்சே எழகிறது. எவ்வளோ நாள் கழிச்சு திருவாய்மொழியை எவ்வளவு பேர் பாடியிருக்கான்னு தெரியாது. கேட்கிற நாமும் கல் நெஞ்சக்காரர்கள். அப்படி இருந்தாலும் கூட நம்ம நெஞ்சே திருவாய்மொழியை கேட்டு இவ்வளோ காலம் கழிச்சு திருவாய்மொழி அவதரித்து 4000 வருஷம் கழித்தும் திருவாய்மொழிக்கு இவ்வளோ பலம் இருக்கு. ஏன்னா அத்த ஆழ்வார் தான் அருளி செய்கிற காலத்துல நேர ஆழ்வாருடைய திருவாயிலேருந்து திருவாய்மொழி வெளியிற வர காலத்துல அதுலேருந்து மணிவண்ணான்னு ஒரு சொல்லு வந்ததுன்னா அத கேட்டா மரங்கள்லாம் ஏன் தான் இறங்காது? மரங்களை காட்டிலும் கொடிய நெஞ்சு கல் நெஞ்ச உடைய நம்முடைய அந்த நாமே அழகுறவன் அதை காட்டிலும் வலிதாக இருக்கக்கூடிய நம்முடைய நெஞ்சே அது உருகுகிறதுன்னா மரங்கள்லாம் இறங்கிறதுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டா என்று அருளி செய்தாராம் எம்பார். ஆக அப்படி மரங்களும் இறங்கும்படியாக அவ்வளவு இனிதான, அப்படி எல்லாரையும் உருக்கக்கூடிய எப்படிப்பட்டவன் எம்பெருமானையும் உருக்கும் நித்திய சூரியர்கள், முக்தாத்மாக்கள், சம்சாரிகள், முமுட்சுக்கள் வாசி இல்லாமல் எல்லாரையும் உருக்க வல்லதான் அந்த திருவாய்மொழி. அப்படிப்பட்ட ஒரு ஏத்தம் அது திருவாய்மொழி. ஆழ்வார் சில இடங்கள்ல பலஸ்ருதி இந்த திருவாய்மொழியை கத்தா என்ன பிரயோஜனம்னா உருகா நிற்பர் நீராயேனர். திருவாய்மொழியை கத்தா ஐஸ்வர்யம் கிடைக்கும், திருவாய்மொழியை கத்தா மோட்சம் கிடைக்கும், திருவாய்மொழியை கத்தா கைங்கரியம் கிடைக்கும். இதை போலாம் பலத்தை சொல்லாமல் உருகா நிற்பர், இந்த திருவாய்மொழியை கத்தா உருகி போவர்கள் அப்படின்னு ஊத்தின் கண் நுண்மணல் அத்த போல உருகுவர்கள்னு இத்த போய் சொல்றாரு ஆழ்வார்னா. கல்ல போல கட்டைய போல இருக்கக்கூடிய உங்க நெஞ்சு இருக்கே, அந்த நெஞ்சு இழகிறது இருக்கே, அது பெரிய பிரயோஜனம். பெரிய ஐஸ்வர்யம் கிடைக்கிறதோ, மோட்சம் கிடைக்கிறதோ, பக்தி உண்டாறதோ அது பெரிய பிரயோஜனம் இல்லை. அத்த காட்டிலும் பெரிய பிரயோஜனம் எது? என்னால் நெஞ்சானது எம்பெருமானிடத்துல ஈடுபட்டு இழகிறது அது இருக்கே, அது பெரிய பிரயோஜனம். அந்த பிரயோஜனம் இத்திருவாய்மொழியை கத்தால் உண்டாகும் என்று அருளி செய்கிறார்.
ஆக அப்படி அந்த திருவாய்மொழியானது யாரையும் வசீகரிக்க வல்லது, யாரையும் மாத்த வல்லது. எப்படிப்பட்டவனுடைய மனசும் அது கலங்கும்படியாக, அது அப்படி இழகும்படியாக செய்ய வல்ல ஒரு உயர்ந்த கிரந்தம், பெரிய சக்தி அது வாய்ந்த ஒரு திவ்ய கிரந்தம். ஆழ்வாருடைய ஒரு பெருமைய சொல்லிக்கொண்டு மதுரகவி ஆழ்வார், வேதம் தமிழ் செய்த மாறன் வந்தார் என்ன போல ஆழ்வாருக்கு விருதெல்லாம் ஊதிக்கொண்டு வந்த காலத்து சங்க புலவர்கள் எல்லாரும் எங்க சங்க இலக்கியத்தை சார்ந்தவர்கள் எங்க சங்கத்துல ஆழ்வாரை ஆதரித்தாலே ஒழிய ஆழ்வாருக்கு நீர் ஊதக்கூடிய விருதெல்லாம் நாங்க இசைய மாட்டோம் என்று சொன்னவாரே. அப்படியா, சரின்னு ஆழ்வாரிடத்திலே இவர் பிரார்த்திக்க, ஆழ்வார் ஒரு ரொம்ப வயசான ஒருவருடைய வேஷத்திலே வந்து கண்ணன் கழலினை என்கிற ஒரு சந்தையை மட்டும் ஒரு ஓலையில எழுதி அத்த கொடுக்க, ஒரு தராசில எல்லா புலவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். மற்றொரு தராசில ஆழ்வாருடைய திருவாய்மொழிகள்ல சின்ன திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழி முழுக்கவும் இல்லை, ஒரு பாட்டு கூட இல்லை, இந்த பாட்டுல ஒரு சின்ன அடி அத்த ஒரு ஓரையில எழுதி வைத்தவாறு அந்த சங்க பலகை என்ன பண்ணித்தான், அந்த ஒரு ஓலையை வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்த வித்வான்கள் எல்லாரையும் கீழே தள்ளித்தான். அப்போதுதான் அவர்கள் ஆழ்வாருடைய பிரபாவத்தை அறிந்தார்கள். அது மட்டும் ஆச்சரியம் இல்ல, அவள் ஒவ்வொருத்தரா நம்ம ஆழ்வாரை பத்தி கவி பாட வேணும் நினைச்சுட்டு இருக்கா. அவரவர்கள் கவி பாடுறா, ஒருத்தரிடத்துல தான் என்ன பாட்டு பாட போறோம்னு சொல்லி கொள்ளல இன்னொருத்தர். கடைசியில பார்த்தா எல்லாரும் பாடுற பாட்டு ஒரே பாட்டா இருக்கு. இது ஆழ்வாருடைய தெய்வ சக்தி அப்படின்னு உணர்கிறார்கள். ஆஹா, அப்படிப்பட்ட ஏத்தம் வாய்ந்தது திருவாய்மொழி. இவை பத்தி நின் பாலர் வைகுந்தமேறுதல் பான்மையேனர் ஆழ்வார். இந்த திருவாய்மொழியை பெருசா அர்த்தத்தோட கத்துக்கொண்டு அதனுடைய அனுஷ்டானம் எல்லாம் ஏற்பட வேண்டா, இந்த திருவாய்மொழியோட ஏதாவது ஒரு சம்பந்தம் இருந்தா போதும். இந்த திருவாய்மொழிய லேசா ஒரு தடவை இவன் கத்தானா போரும், கொஞ்சம் இந்த திருவாய்மொழிய இவன் கத்தானா போரும், இவனுக்கு வைகுந்தம் கண்டிப்பா கிடைக்கும். எதே போல தகப்பனார் நிறைய சொத்து சேமிச்சு வச்சிருக்கார். தகப்பனாருடைய சொத்து பிள்ளைக்கு வருவதற்கு பிள்ளை ஏதாவது செய்ய வேணுமா, முயற்சி செய்ய வேணுமானா ஒன்னும் செய்ய வேண்டாம். அவருக்கு பிள்ளையா பிறந்ததே காரணமாக இவனுக்கு அந்த ஐஸ்வர்யம் வரப்போறது. அதே போல இந்த திருவாய்மொழியோட உனக்கு சம்பந்தம் இருந்தால் எம்பெருமானத்துல உரிமையோட கேட்கலாம், எம்பெருமானே எனக்கு இந்த 1000 திருவாய்மொழி தெரியும், எனக்கு இந்த திருவாய்மொழி தெரியும், நீ பரமபதம் கொடுக்குறியா மாட்டையா ஏன்னு உரிமையோட எம்பெருமானத்துல கேட்கலாமா. அவ்வளவு இந்த திருவாய்மொழிக்கு பிரபாவம் இருக்கான். ஆக வியாக்கியானங்களை நம்மள அருளி செய்வர். பாடமாத்திரம் அர்த்தானுசந்தானம், வெறும் மூலத்தை தரித்தாலே அவ்வளவு ஏத்தமுடையது திருவாய்மொழி. அதுக்கு மேல அர்த்த ஞானம் இருந்தா இன்னும் கேட்கவே வேண்டாம். அப்படிப்பட்ட ஏத்தம் வாய்ந்தது இத்திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியிலே ஒரு போட்டி, ஒரு பரீட்சையை நடத்த வேணும் என்கிற ஒரு எண்ணத்தோட நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையம் கடந்த செப்டம்பர் மாதத்திலே 4ஆம் தேதி அன்று ஒரு போட்டியை நடத்தியது. செந்தமிழ் தங்கும் மனம், தங்கும் மனம் நீ எனக்குத்தா என்ன, அருளி செயல்கள் தங்கக்கூடிய மனசு, அருளி செயல்களை நன்றாக தங்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனசு உண்டாக வேணும் என்ன பிரார்த்திக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். திருவாய்மொழிய செந்தமிழ் என்று கொண்டாடுகிறார்கள். ஆக அப்படி தனியன்கள் எல்லாம் செந்தமிழ்னு திருவாய்மொழி கொண்டாடப்படுகிறது. ஆக செந்தமிழாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி அது தங்கக்கூடிய மனம் வாய்க்க பெற்றவர்கள், ஆக திருவாய்மொழியை நன்றாக மனசிலே தரித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக அவருடைய மனப்பாட போட்டின்னு சொல்கிறார்களோ இல்லையோ, அந்த ரீதியிலே அந்த செந்தமிழை நன்றாக எவருடைய மனசு தங்க வைத்துக் கொண்டுள்ளது, நன்னாக தக்க வைத்துக் கொண்டுள்ளதுன்னு பரீட்சை செய்யக்கூடிய ஒரு போட்டியாக அது நூலாட்டி பலகலை ஓர்ப்பு மையத்தின் மூலமாக நிகழ்த்த பெற்றது. அந்த போட்டியிலே கலந்து கொண்டவர்களுக்கு அப்பொழுதே அவர்களுடைய வங்கி கணக்கிலே அவர்கள் வென்றவர்களுக்கான அந்த ரொக்க பரிசானது அனுப்பப்பட்டது. இருந்தாலும் கூட பலரும் அறிய அவர்களை சத்கரிக்க வேணும் என்கிற ஒரு எண்ணத்தோட இன்றைய தினம் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது தற்போது நடக்க உள்ளது. பரீட்சகராக எழுந்தருளியிருந்தவர் மல்லிகிடாம்பி சுவாமி தற்பொழுது அருகே அமர்ந்து எழுந்தருளியிருக்கிறாரே, அந்த சுவாமி பெரிய கோயில் 4000 அத்தியாபகர். சுவாமியுடைய திருத்தகப்பனார் ஜெகத் பிரசித்தர்
சூர்க்கத்தி பரீட்சை கொடுக்க வல்லவர், கொடுத்தவர் அருளி செயல்களிலே. அப்படிப்பட்ட அந்த அருளி செயல்களே பொதுபோக்காக, அருளி செயல்களை சேவிக்கிறதே பொதுபோக்காக கொண்ட ஒரு சுவாமியுடைய திருக்குமாரர். இவரும் பலருக்கும் திருத்தகப்பனாரை போல பலருக்கும் அருளி செயல்களை தாமும் நன்னாக கத்தவர், பலருக்கும் கற்பித்து கொண்டு அதையே பொதுபோக்காக கொண்டு பெரிய கோயில்ல திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் செய்தல், ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு கைங்கரியம் செய்தல், அத்தையே யாத்திரையாக கொண்டு எழுந்தோடி இருக்கக்கூடிய சுவாமி. அண்ணா அருளி செயல்களை விஷத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவாமி. அவர் பரீட்சகராக எழுந்தருளி இருந்து அவர்களுக்கு பல கேள்விகள் அப்படி கேட்டு அதிலே தேர்ந்தவர்களுக்கு தற்போது இந்த சான்றிதழ்கள் அவைகள் வழங்கப்பட உள்ளன. திருக்கோவலூரை சார்ந்த ஸ்ரீ சுதர்சன் சுவாமி அவர் உபன்யாசங்கள் நன்றாக நிகழ்த்தி கொண்டு வருகிறார். அதுக்கு மேல அருளி செயல்களை நன்றாக வசத்திலே கொண்டவர். கேள்வி கேட்ட மாத்திரத்துல அந்தந்த பாட்டுக்களை ஒரு பிழையும் இல்லாமல் அவர் அந்த போட்டியிலே விண்ணப்பித்தார். அந்த சுவாமி முதற் பரிசை பெறுகிறார். அடுத்து இரண்டாவது பரிசை பெற்றவர் பராங்குஷ நம்பி என்கிற சுவாமி. அவர் நம்முடைய மல்லிகடாம்பி சுவாமியுடைய சந்நிதியிலே அதிகரித்து கொண்டு வருகிறார். அடியனும் பலவிதமாக பலமுறை அந்த சுவாமியை பரீட்சை பண்ணதுண்டு. எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் இந்த மாதிரி கேள்வி கேட்க போறாருங்கிறத தாமே ஊகம் பண்ணி கொண்டு அதற்கான பதில்கள்லாம் சித்தமாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர். கேள்வி கேட்டு முடித்த உடனே சமாதானங்கள்லாம் சொல்ல வல்லவர். அந்த சுவாமி இரண்டாவது பரிசை பெறுகிறார். மூன்றாம் பரிசு பெற்றவர் அழகிய மணவாளன் சுவாமி. தற்பொழுது திருமலையில ஒரு பரீட்சைக்காக, வேறொரு சாஸ்திர பரீட்சைக்காக அவர் அங்கே சென்றிருக்கிறார். ஆகையால இன்று அவர் வர இயலவில்லை. ஆக முதல் பரிசையும் இரண்டாவது பரிசையும் பெற்றவர்களை தற்பொழுது சான்றிதழ் வழங்கி சத்கரிக்கிறோம் இந்த சபையிலே. எல்லாரும் இவர்களை வாழ்த்த வேணும் என்று பிரார்த்திக்கிறேன். மேலும் இவர்களுக்கு இந்த திருவாய்மொழி மூலத்தில் மட்டும் இல்லாமல் அருளி செயல்கள் முழுவதிலேயும் நல்ல ஒரு தங்கும் மனம் உண்டாக வேணும் என்றும், அருளி செயல் மூலத்தோடு நில்லாமல் அருளி செயல்களுடைய அர்த்தங்களையும் நன்றாக கிரகித்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம், அதுக்கு மேல அவத்தை பலருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம், அத்தை காட்டிலும் முக்கியமாக அவ்வருளி செயல்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தங்களை ஏதாவது சிலவத்தையாவது கடைபிடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம், அனுஷ்டானத்திலே கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம், இவைகள் எல்லாம் திவ்ய தம்பதிகளுடைய ஒரு அருளாலே, ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஒரு கிருபையாலே, இங்கே எழுந்தொழி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஒரு மங்களாசாசன பலத்தாலே அவர்களுக்கு உண்டாக வேணும் என்னும் போது பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஸ்ரீயர் திருவடிகளே சரணம். ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் ஸ்ரீரான சடகோமன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. சுவாமி அம்மாள் விஷ்ணு சித்தன் சுவாமி சொன்ன மாதிரி திருவாய்மொழி அதுக்குள்ள ஏத்தமே தனி. காவிரியோட பெருமையை சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி கங்கையோட பெருமையை சொல்லி ஆகணும். கங்கையில் புனிதமாய காவிரின்னு சொல்றா. கங்கைக்கு என்ன பெருமை? கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கடந்திடு இருக்கும், கங்கையின் கரைமேல் கைதோடு என்ன கண்டம் என்னும் கடினகரைங்கிறார் பெரியாழ்வார். கங்கைன்னு சொன்னாலே போருமா, வாசகத்தாலே கடுவினை கலந்திடு இருக்கும், அப்படிப்பட்ட பெருமையுடைய கங்கை. அதுல இன்னொரு பாசுரத்தில் உழுவதோர் படையும் உலக்கையும் வில்லும் ஒன்சுடர் ஆழியும் சங்கும் மழுவடுவாளும் படைக்கலமுடைய மால் புருடோத்தமன் வாழ்வு எழுமையும் கூடிய இண்டிய பாவம் இறைப்பொழுது அளவனிலெல்லாம் கழுவிடும் பெருமை கங்கையன் கரமேல் கண்டமென்னம் கடினகரே. எழுமையும் கூடிய இண்டிய பாவம் இறைப்பொழுது அளவனிலெல்லாம் கழுவிடும் பெருமைங்கிற கங்கைக்கு அந்த பெருமையை சொல்றார். அந்த மாதிரி குலசேகராழ்வார் அவர் ஆடிப்பாடி அரங்கவோ என் அழைக்கும் தொண்டர் அடிப்பொடி ஆட நாம் பெரில் கங்கைநீர் குடிந்தாடும் வேட்கை என்ன ஆவதே அப்படிங்கிறார். அது மாதிரி கங்கையில் புனிதமாய காவிரியோட பாட்டுன்னு அப்புறம் தான் இதை சொல்லணும். அப்படிப்பட்ட கங்கைக்கே அப்படி பெருமைனா இந்த காவிரிக்கு என்ன பெருமை? காவிரிக்கு அதோட பெருமை. கங்கையோட கதை என்னைக்கோ நடந்த கதை. சதுமுகன் கையில் சதுப்புயர்ந்தாலும் சங்கரன் சடையனில் தங்கின்னு, அதனால வந்த பெருமை கங்கைக்கு.
பெரிய பெருமாளையும் காவிரியும் பிரிக்க முடியாது. இன்னைக்கும் பெரிய பெருமாளை காவிரி அந்த மாதிரி சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதனால கங்கைக்கு பெருமை. அந்த மாதிரி இப்ப திருவாய்மொழிக்கு பெருமையை சுவாமி சொன்னார். திருவாய்மொழி வியாக்கியானங்களை சொல்லும் போது பூர்வாச்சாரியெல்லாம் திருக்குறளை கொஞ்சம் உதாரணம் கொடுத்திருக்கான்னு உபன்யாசத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட திருக்குறளுக்கு என்ன ஒரு ஏத்தம் சொல்றா புலவரெல்லாம், கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படிங்கிற 7 கடலை புகட்ட அப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிந்து திருக்குறளுக்குன்னு ஒரு புலவர் சொல்லியிருக்கார். அந்த புலவர் இன்னொரு புலவர் குறுமுனிவன் முத்தமிழும் வள்ளுவன் குறளும் நங்கை சிறுமுனிவன் வாய்மொழிக்கு சேய் அப்படிங்கிற ஒரு புலவர். இதெல்லாம் திருக்குறள்லாம் திருவாய்மொழிக்கு குழந்தைகள். குழந்தைகளுக்கு அவ்வளவு பெருமைனா தாய்க்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அந்த மாதிரி திருவாய்மொழிக்கு ஏத்தத்தை சுவாமி அப்படி அத்தியாவசியமா சொன்னார். திருவாய்மொழி அந்த திருவாய்மொழிய இவாளெல்லாம் பரீட்சை கொடுத்தா. அந்த மாதிரி இந்த திருவள்ளரிக்கை சொல்லும் போது திருவள்ளரிக்கு விஷ்ணு சித்த குறைன்னு சொல்ற அந்த வம்சத்துல வந்தவாள்லாம் சுவாமிகள்லாம் விஷ்ணு சித்தங்கிற பெரியாழ்வார் இப்ப பெரியாழ்வாருக்கு மணவாள மாமனிகள் மங்களாசாசனத்துல சொல்றார், பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டபிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படிங்கிறார். பொங்கும் பரிவு என்ன? பொங்கும் பரிவு அதாவது கோல் கொண்டு வாக பதிகத்துல சொல்றார், பொங்கும் குடந்தையும் கோட்டியூரும் பேரும் எங்கும் திரிந்து விளையாடும் என் மகன் சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க நல்ல அங்கமுடையதோர் கோல் கொண்டு வா, அரக்கு வழித்ததோர் கோல் கொண்டு வாங்கிறார். காக்கைக்கு இதெல்லாம் தெரியுமா? ஆனா அவர் கேட்கிறார், அது பரிவு, பொங்கும் பரிவு. பிஞ்சு கை, கண்ணனுடைய திருக்கை பிஞ்சு கை, அவன் கையில இந்த சிராய் கை ஏறக்கூடாது, வழவழப்பான குச்சி நேரா இருக்கணும், வளைந்து நெளிந்து இருக்கக்கூடாது. சங்கம் பிடிக்கும் தடக்கைக்கு தக்க நல்ல அங்கமுடையதோர் கோல் கொண்டு வா, அரக்கு வழித்தோர் கோல் கொண்டு வாங்கிறார். அந்த மாதிரி பொங்கும் பரிவுன்னு சொல்றார். அந்த மாதிரி சுவாமி இங்க சிஷ்யாளுக்கும் சரி அடியார்கள்ட்டும் சரி அந்த ஆழ்வார் அந்த பேரை அந்த குரு வம்சத்துல வந்தனால என்னவோ தெரியல, பொங்கும் பரிவுங்கிறது சுவாமிக்கு தன்னிடவே உண்டு. சுவாமிக்கும் வர்த்தமான சுவாமிக்கும் அவருடைய திருத்தோப்பனார் காலத்துல இருந்து இந்த திருமாளிகளை அடியார்களுக்கு பொங்கும் பரிவு தான். முதல்ல வந்தா என்ன அமைஞ்சது அப்படின்னு கேட்கிறா. இது முக்கியம் வேணும். இதைத்தான் இது திருப்பி இந்த இடத்துல இதை கேட்கிறார் திருமிழிசேவார். அதாவது திருக்குறள் சொன்னேன்னு, திருக்குறளுக்கும் திருவாய்மொழிக்கு குழந்தைகள் சொன்னேன். அதுக்கு 1-2 பாசுரமும் உதாரணம் சொல்றேன். பிணக்கர அறுவகை சமயமும் நெறிய உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தன் அந்தமில் ஆதியம்பகவன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். கணக்கர நலத்தன் அந்தமில் எல்லா இதுக்கும் கணக்கர நலத்தன் எந்த சமயத்திலும் உள்ள வேதத்து கூட ஏத்தத்தை சொல்லி நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தன்கிறார் நம்மாழ்வார். அந்தமில் ஆதி அம்பகவன்கிறார். அத ஆதி அம்பகவன்கிறார். அம்கிற அழகிய. அதைத்தான் வள்ளுவர் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறார். வச்சுக்கலாம். குழந்தைகள் தானே, திருவாமொழிக்கு குழந்தைகளும் திருக்குறள் வச்சுக்கலாம். அத மாதிரி இன்னொரு இடத்துல திருமிழிசேவார் வித்துமிட வேண்டுங்களோ விடையிடத்த பத்தியுழவன் பழம்புணத்து மொய்த்தெழுந்த காரமேகமன்ன கர்மா திருமேனி நீர்வானம் காட்டன் நிகழ்ந்துங்கிறார். நான் முகந்திருந்தாயில வித்துமிட வேண்டுங்களோங்கிறார். வள்ளுவரும் வித்துமிடல் வேண்டுங்களோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம்ங்கிறார். அந்த மாதிரி விருந்தோம்பல்ல நம்ம திருமாளிகை பிரசித்தமானது. விருந்தோம்பரா காசின்பாய் கரம்பிக்கலும் கரவாத மாத்தை சோரிட்டு தேச வார்த்தை படைக்கும் மண்கையினார்கள் திருக்கோட்டியுங்கிறார். அந்த மாதிரி இந்த தேச வார்த்தை அந்த முதல்ல சுவாமி விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம்ங்கிறார். அந்த மாதிரி மற்றவா அமுது செய்த பார்க்கறது அதிலே ஒரு ஆனந்தம். அது மாதிரி வந்தவா எல்லாரும் திருவள்ளரிக்கு வந்தவா யாரும் நான் தத்தியார் நான் சாப்பிடலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி விருந்தோம்பலுக்கு பிரசித்தமான திருமாளிகை. அதையும் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. இன்னொரு ஆழ்வார் பாசுரத்தின் திருக்குறள் சொல்லும் போது ஒன்னே ஞாபகம் சொல்லிடுறேன். இப்படி இருக்கலாம். அதாவது உயிர் கொண்டு நான் வந்திருந்த உயிர் கொண்டு உடலொழிய ஓடும் போதோடி
ஆயிரவென்ன தீர்ப்பான் பேர்பாடி செயல் தீர சிந்தித்து வாழ்வாரே வாழ்வார் சிறுசமய பந்தனையார் வாழ்வேல் பழுது அப்படிங்கிறார். அது மாதிரி சொல்லும்போது அது செயல் தீர சிந்தித்து வாழ்வாரே வாழ்வாருங்கிறார். அதுக்கு ஒரு குரலையும் கொஞ்சம் ஒப்பிட முடியும். எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு வச்சுக்கலாம். இதுக்கு அதுக்கும் அந்த மாதிரி நிறைய இன்னும் உள்ள புகுந்து பார்த்தா கிடைக்கும். ஏன்னா ஆழ்வாக அருளிச்செயல் இல்லாம எதுவுமே இல்லை. ஆழ்வாக அருளிச்செயல் அந்த அளவுக்கு பிரசித்தமா இருக்கு திருவாய்மொழியில. அப்படி திருவாய்மொழியில இவளுக்கு என்ன சொன்னா, பரீட்சை கொடுத்தவா எல்லாரும் என்ன அனுபவிச்சு என்ன சொன்னா, சுவாமி இந்த 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 நூலாட்டி பல்கலை ஓர்ப்பு இதுங்கிறது பல சத்காரியங்களை பண்ணிட்டு வரா. உபன்யாசங்கள், அர்த்த விசேஷ விளக்கங்கள், அதுல மூலம் பண்ணுவாளுக்கு உற்சாகப்படுத்த இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு வரா. இது என்ன இந்த இந்த திருவள்ளுவரை பத்தி ஒரு தெரிஞ்ச ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த திருவேங்கடத்துக்கும் திருவள்ள குளத்துக்கும் அருளாயே அருள் 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 புரியாயேன்னு கேட்கிறார். ஆனா 10 பாசுரத்திலையும் எனக்கு அருள் புரியே எனக்கு அருள் புரியே எனக்கு அருள் புரியேன்னு திரும்ப அவர் பார்த்தீங்க. இந்த ஒரு திவ்யதேசம் தான் அப்படிப்பட்ட விசேஷமான திவ்யதேசம். அதை தவிர திருவரங்கத்துக்கும் இவருக்கும் ஒரு இது உண்டு. இவர் அளப்பில் ஆரமுது அளப்பரிய ஆரமுது. அதனால அந்த திருவரங்கத்துக்கும் இவருக்கும். ஆனா இவருக்கு யுகத்திலும் முற்பட்ட பெருமாள், திருவரங்கம் பதிகத்தில் பெருமாளுக்கு பதிகத்திலும் முற்பட்ட பெருமாள் இவர். அதனால இந்த இடத்துல அதை சொல்லி ஆகணும். இந்த பெருமாள் வந்துட்டா சுவாமி சொல்றார், எல்லாரும் நித்தியம் எல்லா திவ்யதேசங்கள்லையும் நித்தியான சந்தானத்துல என்ன செவிப்போம், பூச்சூட்டல் காப்பிடல் செவிப்போம், எல்லாம் செவிச்சுட்டு இருப்போம். ஸ்ரீரங்கத்திலையும் உண்டு நித்தியான சந்தானங்கிறது உடையவர் சந்தையில் நடக்கும். அன்பில் பெருமாள் உத்தமர் மாசிமுகத்து வருவார், அன்னைக்கு நித்தியானசனம் நடக்கும். இவர் எழுதியாச்சுன்னா நித்தியானசனம் கிடையாது. ஏன்னா நித்தியானசனம் என்ன செய்ய போறோம், இந்திரன் சந்திரன் மான் சதுர வெள்ளரன் அந்தியம் போது அழகனே காப்பிட வாரான்னு கூப்பிட போறோம். பெரிய பெருமாளை நியமிச்சிட்டார். பெருமாள் அங்கே எழுட்டார், எல்லாம் சேவைக்கு அங்க போங்க, இங்க நீங்க காப்பிடல இங்க அப்புறம் பாடிக்கலாம், நேரம் அங்க பெருமாள் எழுட்டார். அப்படிப்பட்ட விசேஷமான திவதேசத்துல சுவாமி சிறந்த ஒரு கைங்கரியங்களை பண்ணிட்டு வர்றார். எல்லாருக்கும் சதியாரதனை அதெல்லாம் பண்ணி சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வர்றார். இது மேல்மேலும் சிறப்பா நடந்து சிறப்பா ஊழிதரும் உலகமையும் உண்பவர்களும் கேட்டு வைங்கிற மாதிரி சிறந்து விளங்கணும்னு பெரிய பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அடியனுடைய சிற்றுரையை முடிச்சுக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பரமனடியினுடைய அந்த அறக்கட்டளையினுடைய ட்ரஸ்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் சத்கரிக்கிறார்கள் சுவாமியையும் இந்த போட்டியில கலந்து கொண்ட வித்தியார்த்திகளையும். எங்கள் கதியே இராமானுஷமுனியே சங்கை கெடுத்தாண்டதவராஜா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. எய்ந்த பெரும் கீர்த்தி இராமானுஷமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீராறு சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற.
நிறைந்தலோரெம்பாவாய்.